விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணம் வசூலிக்காதது ஏன் என்று பசுமை தீர்ப்பாயம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். முழு விவரம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் கழிவுகள் அப்புறப்படுத்தாது குறித்து வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக எடுத்து முன்வந்து விசாரித்து வருகிறது. வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் பிரகாஷ் கர்காவா அடங்கிய அந்த அமர்வு அந்த பட்டம்பாக்கம் கடற்கரையில குவிந்துள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி தவறிவிட்டதாக அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை கொண்டு சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யாமல் அவற்றை கரைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட தீர்ப்பாயம் பாதுகாப்பான ஆபத்து இல்லாத பொருட்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட சிலைகள் மட்டுமே கரைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்ட உத்தரவை சுட்டிக்காட்டிய தீர்ப்பாயம் ஏன் அந்த கட்டணத்தை வசூலிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. மேலும் கட்டணம் வசூலித்தால் தான் அந்த நிதியை கொண்டு சிலை கரைப்பதற்கு பிறகு அந்த தூய்மை பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தீர்ப்பாயம் யோசனை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.